அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரர் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விசுவாசி ஆணி 21, இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 5, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். திதி இன்று இரவு 8:18 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் உத்திராதி, ரேவதி. ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். இந்த மீன ராசி மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்க. வண்டி வாகன செல்லுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. இயக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. வண்டி எடுக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். மெயினாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அதே போல் வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ளே அனைத்து பொருட்கள் அதை உடம்பைகளும் எடுத்துக்கொண்டீங்களான்னு பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா சந்திராசனம் ஞாபகம் மறதி கொடுக்கும், சண்டை சச்சரவை ஏற்படுத்தும், விபத்தை ஏற்படுத்தும், மன கஷ்டத்தை கொடுக்கும், உடல் சோர்வை கொடுக்கும். அதனால் உடலுக்கு உணவு கட்டுப்பாடு இருங்க. சந்திராசனம் பொறுத்து மட்டும் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். நம்ம தான் சந்திராசனத்திலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ காலையிலே வணங்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்தீங்கன்னா அதில் சந்திராசனால் ஒன்றும் பண்ண முடியாது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்துவது, திருமணம் தாமதம் தடைப்படுறவங்க பயன்படுத்துவது, நல்ல காரியங்களுக்கு எதுவானாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேர்த்தரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த வீட்டம்மா தலைக்குடிச்சிலேருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் கணவன் மனைவி இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள், பயன்படுத்தி பாருங்கள். குழந்தை செல்வத்தை சந்தன பாக்கியத்தை பெற்றுடுங்க. அதுக்கு முன்னாடியே இணையக்கூடாது, அதுக்கப்புறமும் இணையக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு இணைந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் புதுமண தம்பதியர்கள் பாலும் பழமும் முதல்ல ஊட்டிக்கொள்ளக்குள்ள வடக்கு சைடு பார்த்து ஊட்டக்கூடாது. வடக்கு சைடு பார்த்து ஊட்டினா அவங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தும், பிரச்சனை ஏற்படுத்தும், உடல்வாதிகளை ஏற்படுத்தும். கருத்தில் கொடுங்க. மீதி கிழக்கு மேற்கு தெற்கு 3 சைடும் அவங்க பாலும் பழம் ஊட்டிக்கலாம். வடக்கு சைடு மட்டும் ஊட்டக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கோயிலில் பண்ணுறவங்க தான் அந்த தவறு பண்ணுறாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். கருத்தில் கொள்ளுங்கள். அது திருத்திங்க, அப்போ தான் நல்லது. அதே போல் வடக்கு சைடு பார்த்து அமர்ந்து உணவும் உண்ணக்கூடாது. வடக்கு சைடு பார்த்து தலை வைத்து படுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் உடல்வாதிகளை ஏற்படுத்தி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். சிறு குழந்தைங்களை வடக்கு சைடு பார்த்து படுக்க வைத்து அவங்களுக்கு உடல்வாதிகள் வந்துச்சுன்னா இந்த வலிப்பு நோய் ஃபிக்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் தான் கஷ்டத்தை அவங்களுக்காக மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் ஏற்றுக்கணும். அதனால் வடக்கு சைடு பார்த்து உணவு உண்பதையும் வடக்கு சைடு தலையை வைத்து படுப்பதையும் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகையை பொறுத்த மட்டும் குளிகை தான் மாந்தி தான் குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியம் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். ஒரு வேலையை நீங்கள் செய்தீங்கன்னா அது திருப்பி செய்ய தோணும். ஆனால் அதில் தீவினையை ஏற்படுத்தி தான் தோணும். இப்போ ஒரு வீடு வாசக்கால் வைக்கிறீங்கன்னா கிழக்கு இப்போ பார்த்து வாசக்கால் வைக்கிறீங்க, குளிக்கை டைமில் வைக்கிறீங்கன்னா அதே வாசக்காலை தூக்கி வடக்க வைக்க சொல்லும், அதே வாசக்காலை தூக்கி மேற்க வைக்க சொல்லும், தெற்க வைக்க சொல்லும். கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் அது வேலையை செய்யும். அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த குளிகை டைமில் எக்காரத்து கொண்டும் பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு தீவினையே ஏற்படுத்தும். இன்று சூளம் கிழக்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது,
அது கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். அப்போ தான் அதோடைய பலனை முழுசாக உங்களால் பெற முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு தசநாதன் வழி நடத்துவாங்க. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் விடிகால 4லிருந்து 6 மட்டும் இந்த ஆறு, ஏரி, குளம் அதுபோல் இடங்களில் இருக்கிறவங்க 4லிருந்து 6 மட்டும் போய் விடிகாலில் குளிச்சிங்கன்னா அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கோ மன சோர்வுக்கோ மருந்தாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் உஷ்ணஸ் தேவதையுடைய காலகட்டம். எப்படியாப்பட்ட மழை எப்படியாப்பட்ட குளிராக இருந்தாலும் நீங்கள் அந்த 4லிருந்து 6 மணி மட்டும் போயிட்டு ஏரி, குளம், கடற்கரை எதுவாக இருந்தாலும் சரி குளிச்சிங்கன்னா அப்போது அந்த தண்ணி கதகதப்பாக தான் இருக்கும். தண்ணி அதாவது ஜில்லு தன்மையை காட்டாது. அதுதான் அது ஒரு அற்புதம். அதுபோல் தண்ணியில் குளிக்கக்குள்ள நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாகி புத்துணர்ச்சியோடு நம்மளுடைய வேலைகளை செய்வோம். அதே போல் நம்மளுக்கு பிடித்த தரித்திரம் எல்லாம் தொலைந்து நம்மளுக்கு புது வாழ்க்கை கிடைச்ச அற்புதத்தை நம்மளால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இது மிகவும் சிறப்பான விஷயம், மிக எளிய விஷயம். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். இப்போ நம்ம இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். சுகமான நாள், உள்ளம் மகிழும், உடல் ஆரோக்கியம் பெறும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும், அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை கூடும். சிறப்பான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்தில் அதிகம் பாசங்கள் கிடைக்கும், அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அதே போல் மேல் அதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகள் பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்று இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்வர்கள் தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வகைகள் விற்கிறவங்களாம் இன்று நீங்கள் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். இன்று பண விரயம், பொருள் விரயம், மன கஷ்டம், மன சோர்வு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிலையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்று முழுவதும் அமைதியாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கினீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக அமைச்சு கொள்ளலாம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு உயர்வையும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நட்பு வட்டார விரிவடையும் நாள். நண்பருடன் இன்று பொழுது கழிப்பீர்கள், நண்பர்கிட்ட மன விட்டு பேசுவீர்கள். அதே போல் பாலிய நண்பர்களை சந்திக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று முழுக்க நண்பர்களுடன் உங்களுடைய பரிமாற்றங்கள் இருக்கும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளம் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுடைய பேச்சை மேலதிகாரிகள் கேட்பார்கள். அதே போல் உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் இன்று அதிகமாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் உற்சாகமாக செய்வீங்க, உற்சாகமாக செய்து வெற்றியும் பெறுவீங்க, அடுத்தவங்களுடைய பாராட்டையும் மதிப்பையும் பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் அற்புதம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் இந்த சிறப்பு, சுகமான நாள், உள்ள மகிழும். உங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட இன்று பேசி உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை குறைப்பீங்க. அதே போல் அவங்கக்கிட்ட இருந்து உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சுகமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு மன நிறைவும் உள்ள மகிழ்ச்சியும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும், அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும், அனைத்து இடத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதனால் உங்கள் மனம் நிறைவடையும். அதே போல் உங்கள் பண தேவைகளும் இன்று பூர்த்தியாகும். அற்புதமான நாள் மகர ராசிக்காரர்களுக்கு. கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இன்று கவனம் தேவை. தேவையில்லாமல் பண கஷ்டம், பொருள் கஷ்டம், அதிகப்படியான கோபங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபத்தை அடக்குங்க.
கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. சக ஊழியர்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்லுங்க. இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தால் மட்டுமே இன்று வரக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் பணவரையும் பொருளுரையத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் உடல்நிலையில் பாதிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. உங்களுக்கு நாள் இன்று அற்புதமாக அமையும். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அற்புதமான நாள், நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை கூடும். அலுவலகத்தில் உங்களோட பேச்சை மற்ற ஊழியர்களும் கேட்பார்கள், மேல் அதிகாரிகளும் கேட்பார்கள். அதில் உங்களுக்கு இன்னும் மரியாதை கூடும். கருத்தில் கொள்ளுங்கள். மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பான நாள். ஆனால் இந்த மீனராசிக்கு சந்திராசி இருப்பதால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்படி பேசினா, அதாவது நல்ல விஷயங்களை பேசலாம். எடுத்தோம் கவுத்தோம் சொல்லி மற்றவங்களை பற்றி ஒரு மூணாவது நபர்கிட்ட பேசக்குள்ள அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அதனால் இன்று வார்த்தையை கவனமாக பயன்படுத்துங்க. அதே போல் நீங்கள் வெளியில் எங்கனா சென்றால் கவனமாக செல்லுங்க. ஏன்னா சந்திராசனம் விஷயத்தை பொறுத்த மட்டும் அது பாதிப்புகளை கொடுக்கும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள எக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்காதீங்க. அது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். அது 2 வீலர் இருந்தாலும் சரி, 4 வீலர் இருந்தாலும் சரி, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. தேவையில்லாத அபராதங்களை போட்டுரும். அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக வண்டியில் பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. கவனமாக இருங்க. சந்திராசம் இருக்கக்குள்ளே எந்த ராசியாக இருந்தாலும் கவனமாக இருந்தால் தான் தங்களை தற்காத்து கொள்ள முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.